இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, அன்புள்ள எங்கள் இயேசு ராஜா, கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம்ப்பா. நாங்கள் அழிக்கப்படாமல் நாங்கள் நிற்பதற்கு காரணம் உம்முடைய கிருபை. இந்த நாளிலும், இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை ஆராதிக்கும்படியாக நீர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அதை தான் நீர் எங்களிடம் எதிர்பார்க்கிறீங்கப்பா. உண்மை உள்ள இருதயத்திலே உங்களை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உதட்டளவிலே உங்களை ஆராதிக்கிறவர்களா இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு உரிய துதிகளை செலுத்தி, அவருக்கு உரிய மகிமையை செலுத்தி, கர்த்தர் பாத்திரர், இயேசு ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் பாத்திரங்களை நிரப்பும். நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள், நீர் உபயோகப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் பாத்திரங்கள். எங்களை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். அப்பா, உம்முடைய அபிஷேகம் இல்லை என்றால், உம்முடைய நிறைவு இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தமும் இல்லையப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய்விடும். எங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தகுதியாக்குகிறதான பரிசுத்த ஆவியானவர், எங்களை சத்திய பாதையிலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையில் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. நாம் யார் முழங்கால் படிடுவோமா? தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய விருப்பத்தை போல என்னை நடத்தும். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு வருவோம். நம்முடைய எண்ணங்களை, யோசனைகளை, நம்முடைய சிந்தைகளை, நமக்கு சொந்தமான எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய், அவர் எடுத்து நடத்தும்படியாய். ஏனென்றால் அவர் நடத்தும் போது அதில் குறைவு ஒன்றுமில்லை. குறைவுகள் காணப்பட்டாலும் அதை நிறைவாய் மாற்றுகிறவர். பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்திலே அவருடைய பலனை தருகிறவர். அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஆளுகை செய்யும்படியாய் நம் யாவரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். என்னுடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்யும். என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஓ பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நன்றி அப்பா. உன்னின் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ
மோசேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா. தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியோமே நீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியோமே நீரே. என்னை மறவா இயேசுநாதா. என்னை மறவா இயேசுநாதா. என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. செய்து சொல்லும் அவருடைய வார்த்தை உண்மை. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே. சேர்ந்து சொல்லும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா. என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம்.
எல்லாம் சேர்ந்து பாடலாமா? வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே. சொல்லுங்க. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. சொல்லுங்க. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து ஒரு மரக்காலால் அடக்கி மலைகளை பிடித்து தம் கையால் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையால் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே
இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். அவரை அல்லாமல் வேறு யாரும் துதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவரை அல்லாமல் போற்றுதலுக்குரியவர் யாரும் இல்லை. அந்த இயேசுவை அல்லாமல் சர்வ சேனையும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவர் ஒருவரே தெய்வம். உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியே, நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை துதிக்கிற அந்த பகுதியை நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் தேவ தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த நாளில் நம்ம அவருடைய சமூகத்தில் செய்கிறோம். அவருடைய சமூகத்தில் நம்ம செய்கிற காரியம்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. முழு இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா அவரை பார்த்து, இயேசுவே உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். கடந்த வாரத்தில் நாங்க ஓடின உழைப்பு எல்லாம் உங்களால தான். கடந்த வாரத்தில் எங்களால சம்பாதிக்க முடிஞ்ச சம்பாத்தியம் எல்லாம் உங்களால தான் ஆண்டவரே. கடந்த வாரத்தில் எங்களுடைய பலவீனத்துல எல்லாம் பலன் வந்ததற்கு காரணம் உம்மால தான் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களிலே செய்த எல்லா காரியங்களுக்கும், நம்ம வாழ்க்கையில பார்த்த எல்லா நன்மைகளுக்கும், அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர் ஒருவரே காரணர் என்று சொல்லி அதை அங்கீகரித்து அவருடைய சமூகத்திலே அதற்கு நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நாம் யாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாலுமே இது தேவனுடைய ஆவியான ஒரு வாசம் செய்கிறதான ஒரு நேரம். நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். ஒரு மனிதன், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறதை விட ஒரு பெரிய தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். ஏனென்றால் இது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். சமூகத்திலே அவரை பார்த்து சொல்லும், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் அப்பா, உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். வானம் போற்றும் உயிர் தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர். சேர்ந்து சொல்லும், வானம் போற்றும், சொல்லுங்க, உயிர் தெழுந்து உயிர் தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே சேர்ந்து சொல்லுவோம், வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா, சிங்காசனத்திலே
வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? சிங்காசனத்திலே வீற்றாலும் ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருப்பதற்காக நன்றி. நாங்க துதிக்கும் பொழுது ஏதோ உணர்ச்சி பூர்வமாய் உணர்வுகளின் அடிப்படையில நாங்க உங்களை ஆராதிக்க நாங்க வரல. உண்மையாலுமே எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, எங்களுடைய இருதயங்களும் எண்ணங்களும் மறுரூபமாக்கப்படுகிறதுனாலே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆராதனை தான் ஆண்டவரே நீங்க விரும்புறீங்க. உணர்ச்சி வசப்பட்டு சும்மனா உணர்ச்சியின் அடிப்படையில் ஆராதிக்கிறத நீங்க விரும்புவதே இல்லை. அப்படிப்பட்ட ஆராதனை நீங்க வெறுக்கிறீங்க. நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால நீங்க இப்போ எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யாரும் முழங்கால் படிடுவோம். பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் எல்லாம் நெடுமுழங்கால நிக்கலாம். கொஞ்ச நேரம் தான். நிறைய பேர் முழங்கால நின்று அப்படியே உட்காந்துருந்தீங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிடலாமே. தேவ சமூகத்துல நம்ம முழங்கால் படிடலன்னா மனுஷனுக்கு போய் நம்ம மண்டியிட வேண்டியது இருக்கும். தயவு செய்து, இது தேவனுடைய பிரசன்னம். தேவன் ஆளுகை செய்யற இடங்க. அவருடைய சிங்காசனம், அவருடைய துதியின் சிங்காசனத்துல இங்கு அவர் இருக்கிறார். முன்னாடி முழங்கால் படிடுவோம். சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள சொல்லுங்க மகத்துவ சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த உடையாக அணிந்துள்ள சொல்லுங்க மகத்துவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்கள்
உயர்த்தி சொல்லுவோம். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி. பாத்திரர் நீரே, நீரே, புகழ்ந்திடுவே. உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியதப்பா. சுத்தர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி மை துதிக்கிறார்களே. ஆனால் எங்கள் துதியிலே வாசம் செய்யும்படி நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த இடத்தை நீர் நிரப்பி இருப்பதற்காக நன்றி. ஓ, எங்கள் இருதயங்களை நீர் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களையும் நீர் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ளவர். நன்றி. இந்த இடத்துல அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஓ, தேவனுடைய பிரசன்னம் வல்லமையா இங்க இருக்குதுங்க. உண்மையா சொல்றேன், தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கு. கேளுங்க. ஒருவேளை அதை நீங்க உணரலன்னா கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நிரப்புங்க, என் சரீரத்தை தொடுங்க, என் சிந்தையை மாற்றுங்க, என் இருதயம் மாற்றப்படட்டும், என்னுடைய செயல்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. ஓ, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவனை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றவங்க, வரத்தை பெற்றவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசு. தேவனோட ரகசியங்களை பேசுங்க. பரலோக பாஷையில பேசுங்க. கொஞ்ச நேரம் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இது அமைதியா இருப்பதற்கான நேரம் இல்ல, இது தேவனை புகழ்வதற்கான நேரம். தேவ பிரசன்னத்தை நம்முடைய சரீரத்திலே பெற்று உணர்ந்து கொண்டு மனம் புதிதாக்கப்படுகிற நேரம், இருதயம் உருமாற்றப்படுகிற நேரம். It is a time of transformation. உருமாற்றம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிற ஒரு நேரம். இது சாதாரணமான ஒரு நேரம் இல்ல. ஓ, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனமே, சத்தத்தை உயர்த்தி அவர் தந்த அபிஷேகத்திற்காக நன்றி என்று சொல்லுங்க. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் பரலோக பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. இது தேவன் வாசம் செய்கிற நேரம். ஓ, ஹalleluya. ஓ, அநேகர் இந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் தரிசனங்களை பார்க்கிறீங்க. எஸ், எஸ், எஸ். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த இடத்தை நீர் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஓ, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறீரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீரே. உம்மை போல் தெய்வம் இல்லை. எங்கள் இருதயங்களை நிரப்புகிறீரே. எங்கள் எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் ஓ உமக்கு பிரியமானதா இருக்கும்படி எங்களை பரிசுத்தமாக்குகிறீரே. எங்களை பரிசுத்தமாக்கும் தெய்வமே, எங்களை பரிசுத்தமாக்கும் தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஓ, நன்றி, 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 நன்றி.
சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வெறுமையான பாத்திரத்தை கர்த்தாவே நிரப்பும். காலியான பாத்திரம்னா இந்த பாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ ஊற்று ஊற்றப்படுவதாக. ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய், பிரயோஜனமான பாத்திரமாய் என்னை மாற்றும். ஓ ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் முழங்கால் படியிடுங்க. இது தேவன் உங்களை தொடுகிற ஒரு நேரம். முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? தேவன் நம்மை தொடுகிற ஒரு நேரம். எஸ், சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லுவோம். வாஞ்சையுள்ளவர்களை திருப்தி ஆக்குகிற தேவன். வறண்டு போன நிலத்தை நீரூற்றினாலே, வறண்டு போன இடத்தை ஜீவன் நதியினாலே திருப்திப்படுத்துகிற தேவன். பசியுள்ளவர்களை தன்னுடைய ஜீவ மன்னாவினால் திருப்தி ஆக்குகிறதான தேவன். ஓ, இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் பெரியது. ஓ, அவருடைய பிரசன்னம் பெரியது. ஓ, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா இயேசுவே. ஓ இயேசு ராஜா. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். ஓ, சாவாமையுள்ளவரே, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ சிருஷ்டி நீர், எல்லாம் அறிந்தவரே, சர்வ வியாபியே, எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிற நீர், எங்கள் இருதயத்திலும், எங்கள் இருதயத்திலே நாங்கள் போடுகிற சிங்காசனத்திலும் அமர்ந்திருக்கிறவரே. ஓ, உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியது. சர்வ வல்லமையுள்ளவர் நீ. ஓ ஹல்லேலூயா. எல்லோலா எல்லோலா, ஆதியும் அந்தமும் ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியது. ஒருவரும் சொல்லுங்க, சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள்
செய்து சொல். உம்மை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் ஒருவரே. நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் ஒருவருக்கே எங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஒருவருக்கே அதை நாங்கள் உரித்தாக்குகிறோம். பாதம் முன்பு நாங்கள் பணிந்து சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்கள் தலைகளை தாழ்த்தி எங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் தேவன் நீர் ஒருவரே பரிசுத்த. உமக்கே எல்லா துதியும் கனமும். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி துதிக்கு பாத்திர சொல்லு. கரங்களை உயர்த்தி சொல்லு. சொல்ல போகிறோம். மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்முடைய நாமம் போற்றுவோம். சேர்ந்து சொல்லுமா?
உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. என்னை அழைத்து தாங்கி என்னை வழி நடத்தி வந்தவரே, இதுவரைக்கும் என்னை செம்மையான பாதையிலே நடத்துகிறவரே, என் கால்கள் இடறுகிறது என்று சொல்லி நான் நினைத்த பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்றே, உம்முடைய கரம் என்னை உயர்த்தினதே. அப்பா, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஓ, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நாம் யாவரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இதுவரைக்கும் என் கால்கள் இடராமல் என்னை தாங்கி வந்தீரே. இதுவரைக்கும் நான் உங்களை நோக்கி பார்த்த போதெல்லாம் இதுவரைக்கும் நான் வெட்கப்பட்டு போனதில்லை, இனிமேலும் நான் வெட்கப்படுவதில்லை. உமக்கு நன்றி. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. செய்து சொல்லும், நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இந்த பாட்டை பாடும் பொழுது உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுப்பா, இந்த நாள்ல நான் நிக்கிறது அழிக்கப்படாமல், அழிந்து போகாமல், மரணத்தை பார்க்காமல், பலவீனப்படாமல் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு காரணம் உம்முடைய கிருபை. அந்த கிருபை உம்மிடம் இருந்து வந்தது. வேற எந்த மனுஷனாலேயோ, எங்க அம்மா அப்பா செஞ்ச நற்கிரியைகளினாலேயோ, நாங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலேயோ இல்ல, நாங்க பண்ண ஜெபத்தினாலேயோ இல்ல, நீர் விரும்பி உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். எவன் மேல் கிருபையா இருக்கிற சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொன்னீர். நீர் எங்கள் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்து எங்களை தொட்டு உமக்காக மாற்றியிருக்கிறீர். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நான் இல்லை. செய்து சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை,
என்னை தாங்கி வழி நடத்தும். எங்களை இதுவரைக்கும் தாங்கி வழி நடத்தும் உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். வேற யாருடைய தயவினாலையும் நாங்க வாழல ஆண்டவரே, நாங்க உங்க தயவினால தான் வாழ்றோம். வேற எந்த மனுஷனும் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டினா போதும். எங்களுக்கு மனுஷர் எல்லாம் எழும்பி நின்றாலும், எங்களுக்கு பக்கபலமாய் யாருமே இல்லாம போனாலும், எங்கள் அருகில் நீர் இருக்கிறீர். எங்கள் கரத்தை பிடித்து எங்களை செம்மையான பாதையில நடத்த நீர் இருக்கிறீர். அது எங்களுக்கு போதும். அந்த சமாதானத்தினாலும் அந்த நிறைவினாலும் இந்த நாளிலே நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே எழுந்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியக்காரர் பேசும் பொழுது அவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஊழியக்காரனுடைய வார்த்தையோ அனுபவங்களோ எங்களுக்கு தேவையில்லப்பா. தேவனுடைய சித்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நம்முடைய சித்தத்தை எங்களுக்கு கற்றுக்கொடும். நீர் மாத்திரம் மகிமையடையும். எல்லா தடைகளும் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்போம் நல்ல பிதாவே.